கைடிங் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தமிழக அரசாங்கத்தோட ஒரு திட்டம் வேற இருக்கு. மிக அருமையான ஒரு திட்டம். குளோபலாக கனெக்ட் பண்ணி பல நாடுகளுக்கு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிஓ வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு பேசிட்டு வராரு. நிறைய ஃபோரத்துலையும் அவங்கெல்லாம் பேசிட்டு வராங்க. இது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் இன்ஜினியர் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் வந்து இது ஒரு குளோபல் லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்ற போகிறேன் சார், ஆனால் என்கிட்ட ரொம்ப பணமும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஐடியா இருக்குது, டிசைன் இருக்குது, எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணமுன்னா இதுக்குண்டான கைடன்ஸும் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னு சொன்னால் வி ஹாவ் த நெட்ஒர்க். நமக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் இருக்குது. இது மாதிரியான ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. நானும் வந்து சில காலேஜஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்டை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். ஏன்னா விவசாயம் தான் நம்ம இனி அடுத்தது காக்க போகுது. எந்த விதமான டெக்னாலஜியும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்பேனையும் கம்மி பண்ண போகுது. இது யாருக்காவது தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இப்போ பூமி வந்து எந்த அளவுக்கு மனித இனத்தை இழக்க போகுதுன்னா, போர்லாம் வந்து இழக்க மாட்டாங்க. போர் இழக்க முடியாது. உங்கள் கையில் வைக்கிற ஒரு மொபைல் இருக்குது தெரியுமா, உங்கள் வாழ்க்கையை இழக்க போகிறீங்க. தூக்கம் இல்லாமல் இழக்க போகிறோம். எழுந்து போய் ஃபிசிக்கல் வேலை செய்யாமல் இழக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்ததுன்னா நீங்கள் முடங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னலும் பார்த்துருக்கோம், டெக்னாலஜியும் பார்த்துருக்கோம். வி ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கே வந்து ஒரு 55 வயசு ஆனப்போ எங்கள் அப்பா இருந்தக்கூடிய வாழ்நாளில் இருந்தக்கூடிய ஆக்டிவிட்டி எங்களால் பண்ண முடியல. ஏன்னா டெக்னாலஜி இஸ் கில்லிங் அஸ். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஒரே விரல் இது தான். இன்னைக்கு இதில் மொபைலில் டச் ஸ்க்ரீனில் தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு சாப்பாடு வந்துடுது. இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை இறக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து தான் நம்ம போர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட டெக்னாலஜி அகைன்ஸ்டாக போகிறோம், ட்ரெடிஷ்னலாக பண்ண போகிறோம். உங்கள் கைகளாலேயே விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொமோட்டிங் ஃபார் ஆல் த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட் அக்ராஸ் த குளோப். அதுக்குண்டான சின்ன முன்னெடுப்பை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்குண்டான நிகழ்ச்சியை பற்றி நான் அப்புறமா சொல்லுவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உண்டான